கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஒபதியாவின் புஸ்தகம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது: யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாயிராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். கண்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஒன்று யாக்கோபு வம்சத்தார், இன்னொன்று யோசேப்பு வம்சத்தார். இவங்க அக்னியாகவும் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பார்களாம். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல அவர்களுடைய சந்ததி மேன்மையான நிலைக்கு வருவார்கள். யாக்கோபு யார், யோசேப்பு யார், ரெண்டுமே நமக்கு தெரியும். ஆனா இதே வசனத்துல இன்னொரு நபருடைய பெயர் இருக்கிறது. ஏசா வம்சத்தாரோ இவர்கள் வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். இந்த ஏசாவினுடைய நோக்கம் என்ன? அவனுடைய செயல்பாடுகள் என்ன? இந்த ஏசாவினுடைய செயல்கள் மிகவும் மோசமானவைகள். அதனாலதான் அவர்களெல்லாம் வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். ஏசாவின் வம்சத்தில் மீதிராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். அவர்களால் இவர்களுக்கு கேடு. இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிடலாம்னா, நான் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா என்னுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய சந்ததி அக்னியாகவும் அக்னி ஜுவாலையாகவும் இருக்கும். நான் தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறவனாயிருந்தால் என்னுடைய சந்ததி வைக்கோல் துரும்பை போல இல்பொருளாவார்கள் என்று ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார். வாழ்க்கையை கவனத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, எப்போ எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், எப்போ ஒருவேளை இழிவான நிலைக்கு தள்ளப்படும் என்பதற்கு நாங்களே காரணமாயிடக்கூடாது. கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை செப்பனிட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.